சங்க இலக்கிய சுவடுகள் பகுதி 5. இன்று நமது தலைப்பு திருமுருகாற்றுப்படை. சென்ற காணொளியிலேயே ஆற்றுப்படை நூல்கள் என்றால் என்ன என்பதை கண்டோம். சொன்ன பயன் எதிர சொன்ன பக்கமும். அப்படிப்பட்ட ஆற்றுப்படை நூல்கள் முதலாவதாக குறிப்பிடப்படுவது திருமுருகாற்றுப்படை. காலத்தால் முந்தையது கிடையாது, ஆனால் குறிப்பால் முந்தையது. அதாவது இது கொஞ்சம் லேட்டாக காலதாமதமாக சங்க காலத்துடைய முடிவு காலத்தில் எழுதப்பட்ட ஒரு பாடல். ஆனால் இது இறைவன் சம்பந்தப்பட்டதாக இருப்பதாக கருதி பிற்காலத்தில் வந்தவர்கள் 10 பாட்டு நூல்களில் முதன்மையாக தூக்கி வச்சுட்டாங்க. இப்போ கூட இது 11ஆம் திருமுறையில், அதாவது சைவ பரம்பரையில் சிவனை பற்றி பாடிய எல்லா பாடல்களும் திருமுறைகளாக 12 திருமுறைகளாக இருக்குது. இதில் ஒவ்வொரு திருமுறைக்கும் ஒரு குறிப்பு இருந்தாலும் மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா தனிப்பாடலையும் 11ஆம் திருமுறையில் தொகுத்து வச்சுருப்பாங்க. அதில் திருமுருகா